இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷாம் இணைக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். விஜயனுடைய இரண்டாவது பிரச்சார பேச்சை பார்த்திருப்பீங்க. பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சு பேசி இருக்கிறாரு. என்னுடைய மக்களை, என்னுடைய சொந்தத்தை பார்க்க தடை போடுவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? காவல்துறையின் தடை போக நீதிமன்றம் சில தடைகளை வைத்திருக்கிறது. அதையெல்லாம் சேர்த்து தான் நம்ம கணக்குல பார்க்க முடியும். அது போக எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்து ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு ஒருங்கிணைந்த வகையில இந்த ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று ஒரு கட்டளையும் பிறப்பித்திருக்கிறது. உறுத்து கட்டளை அது. எனவே எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடிய விதிமுறைகளை வகுத்து விடுவார்கள். அதை தாண்டி விஜய் அவர்களின் பயணம், இந்த பிரச்சார பயணம், இரண்டாவது கட்ட பயணம் எப்படி இருந்தது? திருச்சியை விட நிச்சயமாக மோர் ஆர்கனைஸ்ட், அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அது முதல் கூட்டம் கொஞ்சம் அனுபவ குறைவு இருந்திருக்கும். இப்போது அதை அவர்கள் சரி செய்து விட்டார்கள். கிரௌடு வாலண்டரி கிரௌடுங்க. நான் நேற்றே எங்க பகுதியில் இருக்கிற கிராமங்கள், அதாவது மருங்கப்பள்ளம், ரெண்டாம் புலிக்காடு, கொன்றைக்காடு, பேராவூரணி பக்கம், இது மாதிரி கிராமங்கள் எல்லாம் கேட்டப்ப அவங்க தன்னெழுச்சியா தான் போறாங்க. தன்னெழுச்சியாக சொந்தமாக செலவு செய்து கொண்டு இளைஞர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள். பல காரணங்கள் இருக்கும். உள்ளூர்ல பெரிய கட்சிகளோட ஆதிக்கம் இருக்கும். சில நேரங்களில் உள்ளூர்ல ஒரு ஜாதி ரீதியான ஆதிக்கம் இருக்கும். இப்படி பல்வேறு காரணங்களால அரசியல் ரீதியாக ஒரு புதிய கட்சி வரும்போது, குறிப்பாக ஒரு திரை நட்சத்திரத்தின் கட்சி வரும்போது அதை நோக்கி இளைஞர்கள் ஈர்க்கப்படுவது இயல்புதான். அவங்கதான் முழுக்க இருந்தாங்க. நேற்றுக்கே காலையிலே இங்க போற மாதிரி பிளான் பண்ணி கிளம்பி போய்கொண்டே இருந்தார்கள் டூ வீலர்ஸ்ல. எனவே கூட்டத்தை குறைச்செல்லாம் மதிப்பிடக்கூடாது. எல்லாருமே சினிமா ரசிகர்கள் தான் அப்படின்னு அதை மலினப்படுத்துவது எனக்கு என்னமோ ஒப்புதலாக தெரியவில்லை. பெண்கள் கூட்டம் இருந்தது, கண்டிப்பாக இருந்தது. குறிப்பாக நமது பகுதி பெண்கள் முகங்களை பார்த்தாலே தெரிஞ்சது. தாண்டி விஜய் என்ன அரசியல் செய்திகள் விடுத்தார் என்றால், திராவிட இயக்கம் வளர்ந்தது டெல்டா, குறிப்பாக நாகப்பட்டினம், திருவாரூர், அந்த ஒருங்கிணைந்த பழைய தஞ்சாவூர் மாவட்டம். அதற்கு முன்னதாக அங்கு பொது உடைமை இயக்கம் வளர்ந்தது. ரெண்டு மாபெரும் சித்தாந்தங்கள், பொது உடைமை சித்தாந்தம், திராவிட சித்தாந்தம், ரெண்டும். அந்த சித்தாந்தங்களுக்கு மாற்றாக விஜய் எதுவும் சொல்லல. அவரோட பல்வேறு கொள்கைகள் எல்லாமே திராவிட சித்தாந்தத்தை ஒட்டியதுதான். திராவிட இயக்க தலைவர்கள்ல நாங்க பெரிதும் மதிப்பவர்கள், இன்றைய தேதி வரைக்கும் அன்பு செலுத்துபவர்கள், ஒன்று பெரியார், இரண்டாவது அண்ணா, மூன்றாவது கலைஞர், நான்கு எம்ஜிஆர். நான்கு பேர் தான். கலைஞர் திமுக என்பதால் அவரை பாராட்டியவரால் பேச முடியாது. மீதி மூன்று தலைவர்களையும் பாராட்டுகிறார், பெரியார், அண்ணா, எம்ஜிஆர். ஆக திராவிட இயக்க கொள்கைகளை தாண்டி விஜய் அவர்கள் புதிய சித்தாந்தங்களை எல்லாம் வைக்கவில்லை. என் மண் என் மக்கள், அதே போல என் மக்களை நான் சந்திக்க கூடாதா, மதசார்பின்மை, எல்லாமே பொது உடைமை கொள்கையிலிருந்து வருவதுதான். பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை தொட்டு பேசினார். அதுல குடிநீரெல்லாம் கூட்டு குடிநீர் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. என்டையர் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி ரூபாய் செலவுல பல ஆண்டுகளாக பல ஆட்சிகளிலே கூட்டு குடிநீர் திட்டம் இருக்கிறது. காவிரி தண்ணீர் குடிப்பதற்கு கிடைக்கிறது. பற்றாக்குறை இருக்கலாம், ஆனால் இப்போது கடந்த 4 வருடங்களாக நீர் பற்றாக்குறை என்பது இங்கு கிடையாது. சனிக்கிழமை வருவது என்பது உங்களுக்கு வசதியாக இருக்கும் என்று சொல்கிறார். விவசாய பூமியிலே சனி ஞாயிறு என்கிற அந்த வேறுபாடு கிடையாது. சனிக்கிழமையா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் விவசாய பணிகள் நாம் தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும். நான் ஒன்று எதிர்பார்த்தேன், அதை விஜய் தொடவே இல்லை. மீனவர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு கச்சத்தீவு மீட்பு ஒன்றுதான் வழி. அல்லது கச்சத்தீவை ஒரு லாங் லீஸ் எடுக்க வேண்டும், பழைய பெருபாரி மாதிரி. ஆனால் அந்த பிரச்சனையை அவர் தொடுவார் என்று பார்த்தேன், ஆனால் அவர் தொடவே இல்லை. என்ன காரணம் என்று எனக்கு புரியவில்லை. அது இலங்கை அரசுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். கச்சத்தீவு மீட்பு என்று யார் பேசினாலும் இலங்கை அரசு அதற்கு உடனடியாக ஆட்சேபனை தெரிவிக்கும். கச்சத்தீவு எங்களுக்கு தான் சொந்தம் என்று உடனே அறிக்கை விடும். அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு அதை தவிர்த்து விட்டாரோ என்பது எனது சந்தேகம். குறிப்பாக நாகப்பட்டினம் பகுதியிலே, அதுவும் டெல்டா பகுதியில் இருக்கிற வேதாரண்யம், இங்க எல்லாமே நீங்கள் கேட்டீர்கள் என்றால் கச்சத்தீவு மீட்பு என்றுதான் எல்லா மீனவர்களும் சொல்வார்கள். அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை விஜய் இன்றைக்கு தவிர்த்து விட்டார். ஆனால் ஒன்று, இது ஒரு அரசியல் கட்சி ஆகிவிட்டது. அந்த அரசியல் இயக்கத்துக்கென்று இன்றைக்கு ஆதரவாளர்கள் பெருகி வருகிறார்கள். எனவே ஏதோ ஒரு சினிமா நடிகரின் கட்சி என்று ஒதுக்குவது அரசியல் ரீதியாக அது சரியாக வராது. வளர்ந்து வருகிற கட்சி என்று எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய தேதிக்கு 2.2 கோடி பேர், கிட்டத்தட்ட 2.25 கோடி பேர் 35 வயதை ஒட்டியவர்கள். 18 வயதிலிருந்து ஒரு 37, 38 வயது வரைக்கும். இந்த 2 கோடி வாக்காளர்களிலே என் கணக்கிலே குறைந்தபட்சம் ஒரு 75 லட்சம் வாக்காளர்கள் விஜய்க்கு ஆதரவாக இருப்பார்கள். சில ஊர்களிலே கேட்டால் 15% மேலெல்லாம் வருகிறது. நகர்ப்புறங்களிலே இது குறையலாம், கிராமப்புறங்களிலே அதிகமாக இருக்கும். இதையெல்லாம் கணக்கில் வைக்க வேண்டும்.
நஷ்டம் யாருக்கு என்று நான் யூகிக்கிறேன் என்றால் அது சீமானவர்களுக்கும் அதிமுகவுக்கு தான். அதாவது திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி விஜய் அவர்கள் பெரிய அளவுக்கு சேதாரப்படுத்துகிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். நன்றி திரு ஷாம், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.